நம்ம இப்போ பார்த்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோல்ஃப் லிங்க் ஊட்டி. ஸோ இது வந்து ஒரு பிரைவேட் குறைய பார்த்தீங்கன்னா 2014 அப்புறம் இந்த ஃபேக்ட்ரி மூடிட்டாங்க. ஸோ இடம் வந்து அமைதியாக நல்லா இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் கூப்பிட்டு போகிறாங்க. கிடையாது, பர்மிஷன் கிடையாது. இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ட்ரீ பார்க்னு ஒரு இடம் இருக்கு. உண்மையான பேர் பாத்தீங்கன்னா பழங்குடியின பாஷையில ஒத்தக்கல் மந்து. ஸோ அதை வந்து பிரிட்டிஷ் வந்து தவறா புரிஞ்சுட்டு பாத்தீங்கன்னா ஒட்டக்கம்மண்டுன்னு வச்சாங்க. ஒன்லி மிஷின் போட் தான் இருக்குது. 2 to 3 பேர் போற மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பீட் போட் இருக்குது. இது வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த போட் ஹவுஸும் ஊட்டியில இருக்கிற போட் ஹவுஸும் பாத்தீங்கன்னா வணக்கம், வெல்கம் டு சைக்ளோன் ட்ரிப். நம்மளோட ஊட்டி 3rd ட்ரிப்ல பாத்தீங்கன்னா இப்போ பைக்காரா போட் ஹவுஸ் போயிட்டு இருக்கிறோம். போற வழியிலே பாத்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே வெளியில இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து பைக்காரா லேக் போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ பார்த்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோல்ஃப் லிங்க் ஊட்டி. ஸோ இது வந்து ஒரு பிரைவேட் இடம் ப்ளஸ் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூட. ஸோ முக்கியமான இங்கே ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அபூர்வ சகோதரர்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா புலி வந்து வில்லனை கொல்ற மாதிரி ஒரு கோல்ஃப் விளையாடுற இடத்துல ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த படக்காட்சி பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்தாங்க. இதுக்கு உள்ளே போக நமக்கு அனுமதி கிடையாது. பட் ஆனால் இங்கே இருக்கிற ஹார்ஸ் ரைடிங் போகிறவங்க ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி உள்ளே கூப்பிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஹார்ஸ் ரைடிங் போகல. நீங்கள் வேணால் ஹார்ஸ் ரைடிங் ட்ரை பண்ணிட்டு உள்ளே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா தெற்காசியாவிலே இருக்கிற ஒரே ஒரு ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த இந்துஸ்தான் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுத்துறை நிறுவனம். இந்த ஃபிலிம் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா 1960 வந்து ஃபேக்ட்ரி கட்ட ஆரம்பிச்சு 1967 பார்த்தீங்கன்னா அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ படிப்படியாக வந்து ஸ்டார்டிங்கில் 5000 தொழிலாளிகளோட இருந்த இந்த ஃபேக்ட்ரி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிலிமோட யூசேஜ் குறைய பார்த்தீங்கன்னா 2014 அப்புறம் இந்த ஃபேக்ட்ரி மூடிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து வெறும் 15 to 20 பேர் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்காக வேலை செய்யறாங்க. ஸோ இந்த ஃபேக்டரியில தான் பாத்தீங்கன்னா உழைப்பாளி படத்துல வந்து சில காட்சிகள் எல்லாம் இந்த ஃபேக்டரியில எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மலை சரிவில் இருக்குது. இந்த சரிவில் இறங்கி கீழே போனோம்னா ஒரு லேக் இருக்குது. இடம் வந்து சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பைன் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து போட்டுங்கெல்லாம் செய்யறதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இடம் வந்து அமைதியாக நல்லா இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் கூப்பிட்டு போகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா காமராஜ் சாகர் டேம். இந்த டேம் பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து 10 kilometer தூரத்தில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான். ரோஜா படத்தில் அந்த கிளைமேக்ஸ் காட்சி பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் தான் வர மாதிரி எடுத்திருப்பாங்க. அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மந்து. இது பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியின கிராமத்துக்கு போகிற வழி. ஆனால் நம்ம போக முடியாது, பர்மிஷன் கிடையாது. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரீ பார்க்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாம். இந்த மந்துன்றது பார்த்தீங்கன்னா பழங்குடியின பாஷையில் பார்த்தீங்கன்னா ஊர்னு பொருள். ஊட்டியே பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்து உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா பழங்குடியின பாஷையில் ஒத்தக்கல் மந்து. ஸோ அதை வந்து பிரிட்டிஷ் வந்து தவறாக புரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கம்மண்டுன்னு வச்சாங்க பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆட்சியில் வந்து ஒட்டக்கம்மண்டுன்றது தமிழ் பேரா இல்லைன்றதுனால உதகமண்டலம்னு பேர் மாத்திட்டாங்க. வாங்க இப்ப நம்ம அந்த ட்ரீ பார்க்குள்ள போயிட்டு அந்த ட்ரீ பார்க்ல வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரீ பார்க் உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே கடைசியாக நடந்து வந்தோம்னா இந்த அழகான லேண்ட்ஸ்கேப் இருக்கிற வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த புல்வெளிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஓடையில் தண்ணி போகிறது பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் போகுமான்னு தெரில. ஆனால் இப்போ நாங்கள் போகும்போது போனது தண்ணி. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது.
இப்போ நம்ம வந்துருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 9th மைல் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வென்லாக் டவுன்னு சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 20,000 ஏக்கர் பரப்பளவு பார்த்தீங்கன்னா வெறும் புல்வெளியாக இருக்கிற நிலமாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல மேட்டு பகுதியாக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அந்த புல்வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டீமாக வரவங்க பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்குது. நம்ம ஊட்டியிலேருந்து இந்த பைக்காரா லேக் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சின்ன சின்னதாக கடை போட்டு ஃப்ரெஷ்ஷான கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி வெஜிடபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருந்தாங்க. நம்மளும் ஒரு கடையில் நிறுத்தி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேரட்டையும் பீட்ரூட்டையும் வாங்கி கட் பண்ணி அப்படியே லைட்டாக ஒரு மிளகாய் பொடியை போட்டு சாப்பிட்டே இப்போ பார்த்தீங்கன்னா பைக்காரா லேக் போயிட்டுருக்கோம். அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பைக்காரா போட் ஹவுஸ். இந்த பைக்காரா போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒரு இயற்கையான இடத்துல தான் இருக்குது இந்த போட் ஹவுஸ். ஸோ இங்கே நீங்கள் போட்டிங் பண்ணணும்னா பெடல் போட்டோ இல்லை ரோ போட்டோ கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒன்லி மிஷின் போட் தான் இருக்குது. 2-3 பேர் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் டைமிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 பேர் போகிற மாதிரி மிஷின் போட் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 10 பேர் போகிற மாதிரி இருக்கிற மிஷின் போட் பார்த்தீங்கன்னா 1200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த போட் ஹவுஸும் ஊட்டியில் இருக்கிற போட் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா ஒன்லி கேஷ் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. கார்டு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மற்றபடி ஃபோன்பே அந்த மாதிரி விஷயத்த பார்த்தீங்கன்னா இங்கே அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கேஷ் வச்சுக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் 2 பேராக இருந்தால் பர் ஹெட்டுக்கு வந்து இங்கே டிக்கெட் கிடையாது. ஸோ யாராவது வந்து இன்னும் நம்ம 2 பேர் இருக்கிறோம், இன்னும் யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 4 பேர் இருக்காங்க போது அவங்க கூட ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி டிக்கெட் எடுத்து போகிற மாதிரி தான் இருக்குது. தனித்தனியாக பர் ஹெட்டுக்கு ஒருத்தர் 2 பேருக்கு வந்து இங்கே டிக்கெட் கிடைக்கல. இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸில் மட்டும் இல்லை, ஊட்டி போட் ஹவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இதே ரூல்ஸ் தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் போட்டா நீங்க பே பண்ணி எடுக்கணும். ஒருத்தர் 2 பேரா போனாலும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி இருக்கிற யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்கிறவங்களோட ஜாயின் பண்ணி ஷேர் பண்ணிட்டு மொத்தமா நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா பைக்காரா ஃபால்ஸ். இந்த பைக்காரா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து நீங்கள் போட் ஹவுஸ் போகும்போது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது. பட் ஆனால் போட் ஹவுஸ் இருக்கிற இடத்துல லஞ்ச் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லாதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது இந்த ஃபால்ஸ் போகலான்னு பிளான் பண்ணி வந்திருக்கிறோம். ஏன்னா இங்கே நிறைய கடைங்க இருக்குது. வாங்க இப்போ நம்ம ஃபால்ஸ் பார்த்துட்டு வருவோம். இந்த பைக்காரா ஃபால்ஸ் போகணுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் ரோடில் தான் கார் பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. பேட்டரி கார் சர்வீஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் நாங்கள் பேட்டரி கார் எடுக்கல, நடந்து தான் போனோம். நடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அருவியில் வந்து தண்ணி கம்மியாக இருக்குன்ற மாதிரி போர்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபால்ஸ்க்கு வர தண்ணி பார்த்தீங்கன்னா பைக்காரா டேம்ல இருந்து திறந்து விடும் போது அதிகமாக வரும், மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளத்தில் இறங்கி போயிட்டு ஃபால்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த அருவி பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமான அருவி எல்லாம் கிடையாது, ஒரு நார்மலான ஹைட்லேருந்து தான் குதிக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த அருவியில் வந்து பக்கத்தில் போகவோ இல்லை ஆற்றுல குளிக்கவோ வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கிடையாது. ஜஸ்ட் நம்ம விசிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். பட் ஆனால் இந்த அருவியிலேருந்து போகிற தண்ணி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. இந்த பைக்காரா ஃபால்ஸ் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லஞ்ச் இங்கேயே சாப்பிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முதுமலை புலிகள் காப்பகம், மசனக்குடி புலிகள் காப்பகம் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் அமைக்கி விட்ருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.